తెలిసేనా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా. రాతికి ప్రాణమిచ్చితి వింతటి నిన్ను నరుడంటా నుండిదిగా నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా. నీ మహిమ తెలిసేనా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా. సరయులో నించితి వైకుంఠము పమ్మి మారుతికి బ్రహ్మపట్టమిచ్చితివి. రాక్షసుల తుత్తుమురు చేసితివి నమ్మిరిగా రాజవంట నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా. నీ మహిమ తెలిసేనా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా. ఓం నమో వెంకటేశాయ. సీతా లక్ష్మణ సమేత శ్రీ కోదండరామస్వామి పరబ్రహ్మణే నమః. అభిరామ గుణాకర దాసరతే జగదేక తనుర్తర ధీరమతే రఘునాయక రామ రమేశ విభో వరదో భవ దేవ దయాజలతే అవనీ తనయా కమనీయగరం రజనీకర చారు ముఖాంబురుగం రజనీశర ராஜிதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே. பக்தர்களே, ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ வெங்கடேச சோஸ்திரத்தில் வரும் ஸ்லோகம் இது. அந்த திரேதாயுக ஸ்ரீராமனே இந்த கலியுகத்தில் திருவேங்கடவனாக எழுந்தருளியுள்ளார் என்பதை பொருத்தமாக இந்த வெங்கடேச சோஸ்திரத்தில் ஸ்ரீராமனை போற்றி எழுதப்பட்ட ஸ்லோகம் இது. இன்று வெள்ளிக்கிழமை. இந்த சுப தினத்தில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ கோதண்ட ராமர் சீதா லக்ஷ்மண சமேதராய் கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி ஸ்ரீராமனும் நானே ஸ்ரீனிவாசனும் நானே என்று நமக்கெல்லாம் காட்டுகிறார். இந்த நன்னாளை எம்பெருமானை தரிசித்து அவரது திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, இந்த பொன்னான வாய்ப்பை நமக்கு அளித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை தொடர்கிறேன். கேட்டதையெல்லாம் அள்ளித்தருவது கல்பக விருட்சம். நாம் கேளாமலேயே நமது எண்ணத்தை தெரிந்து கொண்டு அள்ளி வழங்குபவர் எம்பெருமான்.
தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள். அதாவது அந்த காலத்தில் முடியாளும் மன்னர்களை அப்படி இருப்பார்களாம். மன்னர்களிடம் சென்று அந்த மன்னர்களை போற்றி பாடி பரிசில்கள் பெறுவது புலவர்களுக்கு ஒரு வழக்கமாம். இதுவும் ஒருவித யாசகம்தானே. ஆனால் இதில் விதிவிலக்கானவர்களும் உண்டு. ஸ்ரீ ராமபிரானையே கருப்பொருளாக கொண்டு பக்தி பாடல்கள் புரிந்த தியாகராஜ சுவாமிகளும் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் எண்ணற்ற சோஸ்திரங்களையும் பாசுரங்களையும் அருளிய ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர்களும் தங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தும் அதை மறுத்து எம்பெருமானை பாடும் வாயால் மனிதனை பாடமாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இருந்தார்கள். உஞ்சவிருத்தி பண்ணி வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர செல்வ சுகத்துக்காக எம்பெருமான் தங்களுக்கு அருளின அந்த ஞானத்தை விற்க அவர்கள் முயலவில்லை. அவர்களுக்கு தானே கல்பக விருட்சமாய் இசை ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் அள்ளித்தந்தார் எம்பெருமான். சுவாமி தேசிகன் திருவேண்டிபுரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை துதித்து தவம் இருந்த போது ஹயக்ரீவரே அவர் முன் தோன்றி அவருக்கு லாலாமிருதத்தை ஊட்டினார் அல்லவா. அதன் பின்பு கவிதா பிரவாகம் தேசிகனின் திருவாயிலிருந்து வெள்ளமாக வந்ததாம். ஒரே இரவில் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை துதித்து 1000 ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகா சகஸ்திரம் இயற்றி எம்பெருமானின் திருவாயாலேயே வேதாந்த தேசிகர் என்கிற விருதை பெற்றார். அப்போது கல்பக விருட்சமாக இருந்தது ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் தானே. அதே போல தியாகராஜ சுவாமிகளுக்கு தன்னையே தந்தையாகவும் சீதா தேவியை அன்னையாகவும் லக்ஷ்மணரை சகோதரனாகவும் ஆஞ்சநேயரை சுற்றமாகவும் கொண்ட தியாகையருக்கு அவரது அந்த பக்தியை மெச்சி அவரது இல்லத்துக்கே வந்து தரிசனம் தந்து தனது அருள்மழையை வழங்கினார் அல்லவா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியான கல்பக விருட்சம். அந்த எம்பெருமான் இதோ இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளுவது இன்னும் விசேஷம் அல்லவா. பக்தர்களே, நேற்று யுகாதி நன்னாள். அதாவது பழையன கழிதலும் புதியன பூதலும் என்று பழைய ஆண்டு முடிந்து புத்தாண்டு ஆரம்பமாகியது. பக்தர்களே, அந்த புத்தாண்டு தினத்தை இன்றும் நாம் நிலவு கொண்டு இதோ கல்பக விருட்சமாக வளரும் எம்பெருமானை நாம் வேண்டிக் கொள்வோம். இன்பம் துன்பம், சுகம் துக்கம், நன்மை தீமை அனைத்தையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூலோகத்தில் ஸ்ரீராமனாக அவதரித்து நமக்கு வாழ்ந்து காட்டினார் பகவான். நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று அவரது தந்தை சக்கரவர்த்தி தசரதர் சொன்னபோது ராமர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவில்லை. அதே தந்தை சிற்றன்னை கைகேயிக்கு கொடுத்த வரத்தன்படி நீ மரவுரி தரித்து 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற போதும் துக்கத்தில் முழுகவில்லை. பித்ருவாக்கிய பரிபாலனமே எனது கடமை என்று தாயையும் தந்தையையும் ஏன் தான் அதிகமாக நேசித்த அயோத்தியையும் அதில் உள்ள மக்களையும் பிரிந்து சென்றாரே. ஒரே நாளில் தன் நிலைமையே மாறிவிட்டதே என்று அவர் தன் சிற்றன்னை கைகேயிடம் கோபத்தை காட்டினாரா? அதற்கு காரணமான மந்திரையை பழித்தாரா? இதுதான் ராமன். மரியாதா புருஷோத்தம் என்று வால்மீகி ஸ்ரீ ராமபிரானை போற்றுவதே இதற்காகத்தான், இந்த பெருந்தன்மையான குணத்துக்காகத்தான். அவரது அந்த வாழ்க்கையை நாம் எந்த நிலையிலும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே புத்தாண்டு தினத்தில் நமது இல்லங்களில் ஒரு பச்சடி செய்வார்கள், பார்த்திருக்கிறீர்களா? புது மாங்காய், புது புளி, புது வெல்லம், உப்பு, மிளகாய், புதிதாக பூத்த வேப்பம்பூ, இவை அனைத்தும் அந்த பச்சடியில் இருக்கும். அதாவது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் என்கிற அறுசுவைகளும் நிறைந்த அந்த பச்சடியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உண்பது வழக்கம். அதாவது அறுசுவைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நாம் அனைத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகத்தான் பெரியவர்கள் அது போன்ற ஒரு வழக்கத்தை வைத்தார்கள். அதற்கு தானே முன்னுதாரணமாக இருந்து காட்டினார் எம்பெருமான் ஸ்ரீராமன். ஸ்ரீராமாவதாரத்தில் பக்தர்களே, இந்த நன்னாளில் அந்த கல்பக விருட்சத்தின் மீது எழுந்தருளும் அந்த ஸ்ரீ கோதண்டராமனை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் அந்த தன்மையை எம்பெருமானே எனக்கு கொடு. நாங்கள் எதற்காகவும் தளர்ந்து விடக்கூடாது. உன் மீது வைத்திருக்கும் பக்தி அதிகமாக வேண்டுமே தவிர குறையக்கூடாது என்று இந்த கல்பக விருட்சமான கோதண்ட ராமனை வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக
எம்பெருமான் நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வார் என்பதில் நமக்கு எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். சாதாரணமாக பூமியில் வளரும் மரங்களே வள்ளல் தன்மை உள்ளதுதான். அதனுடைய ஒவ்வொரு பாகமும் நமக்கு எந்த வகையிலாவது உதவக்கூடியதுதான். காய், பழங்கள், இலை அது எல்லாம் தந்து நமது பசியை தீர்ப்பதோடு நிற்பதில்லை. வீடு கட்ட, அடுப்பெரிக்க என்று அந்த மரத்தின் கிளைகளை, அந்த அடித்தண்டுகளை அடிமரமாக உபயோகிக்கிறோம் அல்லவா? சில மரங்களின் வேர்களும் இலைகளும் கூட நோய் தீர்க்கும் மூலிகைகள் தயாரிக்க உதவுமாம். உதாரணம் வேப்பமரம். చూచిన మన శ్రీరాముడి ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచున్నాడు. ఎక్కడ చూచిన మన శ్రీరాముడి ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచున్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. దిక్కయ్యున్నాడు. అక్కక తనను సేవించే వారికి దాపై ఉన్నాడు. దిక్కు నీవేయనడి వారల దిక్కయ్యున్నాడు. అక్కక తనను సేవించడి వారికి దాపై ఉన్నాడు. చూడగ కోరిక కలిగిన భక్తుల చూపై ఉన్నాడు. చూడగ కోరిక కలిగిన భక్తుల చూపై ఉన్నాడు. లేడని వదరెడి మూఢుల పాలిట లేకయే ఉన్నాడు. లేడని వదరెడి మూఢుల పాలిట లేకయే ఉన్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ఎక్కడ చూచిన మన శ్రీరాముడే ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచున్నాడు. మనసున తలచెడి వారల ఎందలి మనసయ్యున్నాడు. వినకోరిన ఆ ధన్య చరిత్రుల వీణులనున్నాడు. మనసున తలచెడి వారల ఎందలి మనసయ్యున్నాడు. వినగోరిన ఆ ధన్య చరిత్రుల వీణులనున్నాడు. దాసోహమ్మను వారిని వదలక తమిలియున్నాడు. దాసోహమ్మను వారిని వదలక తమిలియున్నాడు. వాసుదాసుని తీపి పలుకులకు వశుడై ఉన్నాడు.
వాసుదాసుని తీపి పలుకులకు వశుడై ఉన్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ, శ్రీరామ రామ జయ రామ. ఎక్కడ చూచినా మన శ్రీరాముడే ఎదురుగనున్నాడు. మృక్కిడి వారల మృక్కులు గైకొని మురియుచునున్నాడు. శ్రీరామ రామ జయ రామ, 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 శ్రీరామ రామ జయ రామ. ஸ்ரீ ராம ராம ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமனை போற்றி பாடிய பாடலை கேட்டோம். பக்தர்களே, அந்த கோதண்ட ராமனே இதோ இன்று கல்ப விருட்சத்தில் எழுந்தருளி நம்மை எல்லாம் கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இப்போது நாம் வர்ணனையை தொடரலாம். சாதாரணமாக மரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் இதனுடைய பூ, இலை, கொழுந்து அனைத்துமே நோய் தீர்க்கும் மருந்து. வேப்ப மர நிழலும் வேப்பம் காற்றும் கிருமி நாசினிகள். இவ்வாறாக சாதாரண மரமே இத்தனை பலன்களை தரும்போது கல்பக விருட்சத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? அரச போகமோ, செல்வமோ, பணமோ, சுகமோ எதை வேண்டுமானாலும் அந்த கல்பக விருட்சத்திடம் கேட்கலாம், உடனே கிடைக்கும். ஆனால் நாம் கேட்பது நமக்கு மட்டுமன்றி அது எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை. இதில் மணிமேகலைக்கு கிடைத்தது ஒரு அமுத சுரபி. அதை கொண்டு அவள் கேட்பவருக்கெல்லாம் அள்ளி வழங்கி அவர்களது பசியை தீர்த்தாளாம். எந்த வஸ்துவும் நல்லவர்கள் கையில் கிடைத்தால் அதனால் அனைவரும் பயன்பெறுவார்கள். அதே துஷ்டர்கள் கையில் கிடைத்தால் என்ன ஆகும் தெரியுமா? உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தாராம் சிவபெருமான். அதாவது அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாகி விடுவார்கள் என்று. அவன் என்ன செய்தான் தெரியுமா? வரம் கொடுத்த சிவபெருமானின் சிரத்திலேயே கை வைக்க பார்த்தானாம். அவனை போன்றவள் தானே ராவணேஸ்வரனும். அவன் தாம் பெற்ற வரங்களின் மூலமாக தேவர்களையும் அஷ்டத்துக்கு பாலகர்களையும் அடிமைப்படுத்தி தன் ஆணைக்கு கீழே கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். அது மட்டுமல்ல, காம இச்சையால் பிறன் மனைவி என்றும் பாராமல் சீதா தேவியை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான். முடிவில் ராமபிரானும் அவருடைய அந்த கோதண்டத்தினால் மாண்டு போனான். ஆகவேதான் பக்தர்களே, நாம் கேட்கும் வரங்களாகட்டும் பொருள்களாகட்டும் அனைவருக்கும் அதனால் நன்மை உண்டாக வேண்டுமே தவிர அது பிறர் கெடுவதற்காக இருக்கக்கூடாது. ஆகவேதான் இந்த கல்பக விருட்சத்தில் எழுந்தருளும் அந்த பெருமானிடம் நாம் இதையே வேண்டுவோம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திரு உடம்பு, விட்டிலங்கு மதியம் சீர்சங்கு சக்கரம் பரிதி, விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை பாசரமிட்டார். அதாவது எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் தாமரை, அவரது திருநேத்திரங்கள் தாமரை, அவரது பவள இதழ்கள் தாமரை, அவரது திருக்கண்களும் திருப்பாதங்களும் தாமரை, அவரது உதரபந்தம் தாமரை, அந்த எம்பெருமானின் திருமேனி முழுவதும் தாமரையே. அவரே ஒரு தாமரை காடு, பத்மவனம். அவரது திருமார்பில் நித்தியவாசம் செய்யும் மகாலட்சுமி தாயாரோ அவள் அமர்ந்திருப்பதும் தாமரைதான் என்று அவர் அந்த எம்பெருமானை நோக்கி பாசுரமிட்டார். பக்தர்களே, அதையே நாம் நமது ஸ்ரீ ராமபிரானுக்கு சமர்ப்பிப்போம். பக்தர்களே, ராமபிரான்
மிதிலா நகரின் வீதிகளில் விஸ்வாமித்திரருடனும் இளவல் லக்ஷ்மணரிடமும் உலா வரும்போது மிதிலாவாசிகள் ஸ்ரீராமனின் அந்த அழகைக் கண்டு சௌந்தரியத்தைக் கண்டு பிரமித்து போனார்களாம். அப்போது அவர்களுக்கு அவர் அந்த ராமனின் திருக்கண்களை பார்த்தபோது தாமரை போலதான் தோன்றியதாம். அரவிந்த தலாயதாட்சம் என்று சொல்வார்கள் அல்லவா? அரவிந்தம் என்றால் தாமரை. ஆக மொத்தத்தில் அந்த தாமரை போன்ற கண்கள் ஸ்ரீ ராமபிரானுக்கு இருந்ததாக அவர்கள் அனைவரும் பிரமித்து போனார்களாம். ஆகவே நான் சொன்ன மேற்கண்ட பாசுரம் ஸ்ரீராமனுக்கும் பொருத்தம்தானே. அந்த ராமபிரானைத்தான் இப்போது நாம் இந்த கல்பக விருட்ச வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த கல்பகத்தரு எப்படி வந்தது என்பதற்கு கூட ஒரு கதை உண்டு. கிருத்தயுகத்தில் தேவர்களும் அசுரர்களும் சாகா வரம் தரும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைய முற்பட்டார்களாம். மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் சர்பத்தை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் நின்று கடையும் போது அந்த மலை ஆடாமல் இருக்க எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து தன் முதுகில் உள்ள ஓடால் அதை தாங்கினாராம். அப்போது அந்த பால சமுத்திரத்திலிருந்து அபூர்வமான பல வஸ்துக்கள் தோன்றின. அதில் ஒன்றுதான் இந்த கல்பக விருட்சம். கேட்டதையெல்லாம் அள்ளி விழுங்குவது கல்பக விருட்சம். அந்த சீர சாகத்தில் தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கூட பிறந்த சகோதரியான். ஆகவேதான் அவள் பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் புனமத்யமாச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் சுதபதாம் ராணிரணாயமேன பகவதோத்ததகை கௌதந்தா ராமானுஜச்சரண மாதா பிதாபதயத்தனயா போதே ஹர்பம்பதேபணியமேன ஆத்யத்தன குலபதே குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரேகுலம் முத்தன புதம் தரச்சமகதாத்வயபட்டனாரி பக்திதார பக்தாங்கிரணபராஹிதீந்திரவித்ராண்டிமத்வர பணதோத்வினித்தன் நாராயணன் படைத்தான் நான் போனே வெண்பரந்தார் உண்ணும் தொழிலா மொழிதப்பி வாழலான் வைபோம் மொழிதே பரநடியே வாழ்த்து சாதே தருளா நான் மோகனே நாராயணன் படைத்தான் நான் மோகனும் தான் மோகமாய் சங்கரனை
కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ. రామ సీతాపతి రామ నీవే గతి రామ నీకు మోకీతి రామ నీ చేతి రామ సీతాపతి రామ నీవే గతి రామ నీకు మోకీతి రామ నీ చేతి రామ సీతాపతి రామ నీవే గతి రామ నీకు మ్రోకీతి రామ నీ చేతి రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ. రామ నీకెవరు జోడు రామ క్రీగంట చూడు రామ నేను నీవాడు రామ నాతో మాట్లాడు రామ నీకెవరు జోడు రామ క్రీగంట చూడు రామ నేను నీవాడు రామ నాతో మాట్లాడు రామ నీకెవరు జోడు రామ క్రీగంట చూడు రామ నేను నీవాడు రామ నాతో మాట్లాడు రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ. రామ నామమే మేలు రామ చింతనే చాలు రామ నీవు నన్నేలు రామ రాయడే చాలు రామ నామమే మేలు రామ చింతనే చాలు రామ నీవు నన్నేలు రామ రాయడే చాలు రామ నామమే మేలు రామ చింతనే చాలు రామ నీవు నన్నేలు రామ రాయడే చాలు రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ. రామ నీకొక మాట రామ నాకొక మూట రామ నీ పాటే పాట రామ నీ బాటే బాట రామ నీకొక మాట రామ నాకొక మూట రామ నీ పాటే పాట రామ నీ బాటే బాట రామ నీకొక మాట రామ నాకొక మూట రామ నీ పాటే పాట రామ నీ బాటే బాట రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ. రామ నేనిందైనను రామ వేరించలేను రామ ఎన్నడైనను రామ బాయగలేను రామ నేనిందైనను రామ వేరించలేను రామ ఎన్నడైనను రామ బాయగలేను రామ నేనిందైనను రామ వేరించలేను రామ ఎన్నడైనను రామ బాయగలేను రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ రామ కోదండ రామ రామ కళ్యాణ రామ.
मुखजित राज राम भक्त समाज रक्षित त्यागराज राम विराज राज राम मुखजित राज राम भक्त समाज रक्षित त्यागराज राम विराज राज राम मुखजित राज राम भक्त समाज रक्षित त्यागराज राम कोदंड राम राम कल्याण राम 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 பக்தர்களே, இதற்கு முன்னால் மரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அது இயற்கையின் கொடை என்று. ஆனால் அதில் சாதாரண மரங்கள் எப்படி இருக்கும் என்றால், நாம் என்ன விதை போடுகிறோமோ அந்த காயோ பழமோ தான் தரும். மாங்கொட்டையை போட்டால் மாம்பழம் வரும், பலாக்கொட்டையை போட்டால் பலாப்பழம் வரும். அதுபோல நாம் எதை போடுகிறோமோ எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும். ஆனால் கல்பக விருட்சம் அப்படி அல்ல. தன்னிடம் யார் எதை வேண்டினாலும் அதை தரவல்லது. இந்த மரத்தின் நிழலில் இருப்பவர்களுக்கு பசி தாகம் எதுவுமே இருக்காதாம். அது மட்டுமல்ல, சில சமயம் பூர்வ ஜென்ம நினைவு கூட வருமாம். நாம் மனதில் எதை நினைத்து நாம் வேண்டுகிறோமோ அதை கொடுக்குமாம். பக்தர்களே, அப்படி பார்க்க போனால் அதைவிட அந்த கல்பக விருட்சத்தை விட உயர்ந்தவர் யார்? பகவான். அவர் நாம் வேண்டியதை நாம் கேளாமலேயே அவர் நமக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தரும் மாபெரும் வள்ளல் அல்லவா? வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மலையப்பா என்று பாடுவோம் அல்லவா? அதையே நாம் இப்போது இந்த ராமனிடமும் வேண்டிக் கொள்ளலாம். வேண்டியதை தந்திட இந்த கோதண்ட ராமன் நின்றிருக்க நமக்கு வேண்டியது வேறில்லை அல்லவா? ஆகவே நமக்கு பலன் கொடுக்கும் கல்பக விருட்சத்தை விட நமக்கு முக்தியை கொடுக்கிற இந்த பகவானே இன்னும் மேம்பட்டவர் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டுமா? அது மட்டுமல்ல, ராமநாமத்தை சொல்லிக் கொண்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை உண்டியலில் சேர்க்கிறார்கள். அவர்கள் சேர்ப்பது கொஞ்சம்தான். ஆனால் பகவான் ராமன் அதற்கு பதிலாக அளிப்பதோ வெள்ளம். எத்தனை கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிறார் கல்பக விருட்சமான ராமன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முறை கண்ணன் பாண்டவர்களோடு யமுனையில் நீராடப் போகும்போது அந்த கண்ணனின் அரையாடை நழுவி அடித்து கொண்டு போகதாம். அப்போது எப்படி கரையேறுவது என்று கண்ணன் நினைக்க, இதை கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி தனது மேலாடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து எறிய கண்ணன் அதை கட்டிக்கொண்டு கரையேறினானாம். பின்னால் கௌரவ சபையில் அதே திரௌபதி துச்சாதனன் துகிலெறிய முற்படும் போது கிருஷ்ணா பாகிமாம் கிருஷ்ணா பாகிமாம் என்று கதரும் போது அவளது புடவையே அச்சய துகிலாக வளரச் செய்தானே கண்ணன். அப்போது அது அந்த அவள் மானம் சம்பந்தப்பட்டதல்லவா? அது அன்று திரௌபதி கொடுத்தது அரையாடை, இன்று கண்ணன் கொடுத்தது புடவை மூட்டை. இதிலிருந்தே என்ன தெரிகிறது? பகவான் கல்பக விருட்சம் என்று. அதேதான் நமது ராமச்சந்திர பிரபுவும். ஆனால் ஒன்று, அந்த ராமபிரானிடம் சரி பகவானிடமும் சரி யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ समुद्र एकं दिव्येकामप्सु पूर्वावनुपदिशं पार्थैवानामृतोऽन्वशा सद्विदाधावनुष्ठो क एवं वो निन्यमाचीकेतवत्सो मातरोज्जानयतः स्वधाभिः बह्वीडाङ्गर्भो अपसामुपस्थान् महान् कविर्निश्चारति स्वधावान् आविष्ट्योबद्धते चारुरासजिह्वानामोद्धस्वयाशा उपस्थे. కల్పము అంటే కోరిక అని అర్థం. దేవతలు రాక్షసులు. திரௌபதி கேட்டது சேலை, அர்ஜுனன் கேட்டது கீதை, பிரகலாதன் கேட்டது பக்தி, லக்ஷ்மணன் கேட்டது பகவத் கைங்கரியம், ஹனுமன் கேட்டது திருவடி சேவை.
விபீஷணன் கேட்டது அபயம், பரதன் கேட்டது பாதுகை, பரீட்சித்து கேட்டது பாகவதம், ஆழ்வார்கள் அனைவரும் ஆச்சாரியர்களும் கேட்டது பகவானுடைய கிருபை. நாம் எல்லோரும் அந்த பகவானிடம் கேட்க வேண்டியது முக்தி. இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டியதற்கு நாம் பகவானிடம் அதைத்தான் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இப்போது இருந்த இடத்திலிருந்தே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? நாம் இன்னும் எத்தனை பாக்கியசாலி! அந்த கல்பக விருட்சம் போன்ற பகவானிடம் துருவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஸ்ரீஹரியை கேட்டானாம். பிரகலாதன் ஸ்ரீ நரசிம்மனை கேட்டானாம். கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனை கேட்டார்களாம். அது மட்டுமல்ல, சாந்த சக்குபாய் விட்டலனை கேட்டாளாம். யசோதா தேவி பாலகிருஷ்ணனை கேட்டாளாம். இப்படி நல்லதையே நாம் கேட்க வேண்டும். இதே கல்பக விருட்சமான அந்த எம்பெருமானிடம் கேளாததை கேட்டு அழிந்தவர்கள் உண்டு. ராவணன் அடுத்தவன் மனைவியை கேட்டான், அழிந்து போனான். ஹிரண்யகசிபு பக்தர்களை அவமதித்து அவர்களை அழிக்கும்படி கேட்டான், அழிந்து போனான். ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை கவர்ந்து கொண்டு போனான், அவனும் அழிந்து போனான். இப்படியாக நாம் வேண்டாத ஒரு விஷயங்களை கேட்டால் நிச்சயமாக நாம் அழிந்துதான் போவோம். ஆகவேதான் எம்பெருமானிடம் கேட்கும் போதே நல்லவற்றை கேட்க வேண்டும். அதிலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருக்கல்யாண குணங்கள் எத்தனையோ இருந்தாலும் பக்தர்களை பொறுத்தவரை அவரது சௌச்சீல்யம், அவரது அந்த காருண்யம், அந்த குணங்கள், காமியம் எவ்வளவு உயர்வானவை! தன்னிடம் அன்பு காட்டுவர்களுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடன்றி அருள் செய்வதால் தான் நம்மாழ்வார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பகவான் என்கிறார். அதைத்தான் நம்முடைய ராமபிரான் நமக்கு நன்றாக காட்டுகிறார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்த உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக என்று பக்தி ஒன்றையே பிரதானமாக கொண்டு பழமோ பூவோ காயோ எதுவானாலும் நீங்கள் கொடுக்கும்போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவான் சொன்னான் அல்லவா? இந்த ராமாயணத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பாருங்கள். பம்பா நதி கரையில் மதங்க மகரிஷியிடம் வேட ஜாதியை சேர்ந்த சபரி என்பவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்போது முனிவர் அனுதினமும் பூஜை செய்து கொண்டிருக்கும் அந்த ராமனை பற்றிய உபன்யாசங்களையும் காலட்சேபங்களையும் கேட்ட சபரி ஸ்ரீராமனின் மேல் அதீனமான பக்தியை கொண்டாள். அந்த ராமனை ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டும் என்கிற அவளது வேட்கையை கண்ட முனிவர் தனது ஆசிரமத்திலேயே தங்கி ஸ்ரீ ராமபிரானின் வரவுக்காக காத்திருக்கும்படி கூறி சென்றாராம். சபரியும் காலம் காலமாக ஸ்ரீராமனின் திருநாமத்தை ஜபித்தவாறு காத்திருந்தாள். சீத்தை அபகரிக்கப்பட்ட பின் சுக்ரீவனுடைய உதவியை நாடி சென்ற ராமலட்சுமணர்கள் மதங்கரின் ஆசிரமத்துக்கு வந்தார்கள். சபரி அளவற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபச்சாரங்கள் செய்து தான் சேர்த்து வைத்திருந்த கனிவகைகளை ராமனுக்கு சமர்ப்பித்தாளாம். அதிலும் அவளுக்கு ஒரு சந்தேகமாம். ஒருவேளை இந்த பழம் புளிக்குமோ, இதை ராமனுக்கு எப்படி தருவது என்று தான் முதலில் சுவைத்து பார்த்து அதில் எது இனிமையாக இருக்கிறதோ அதை ராமனுக்கு தந்தாளாம். ராமபிரானும் சபரியின் உண்மையான பக்தியை கண்டு தான் அரசகுமாரன், அவள் ஒரு வேடுவ பெண் என்று கூட பாராமல் அவள் தந்த அந்த கனிகளை அவர் உண்டார் அல்லவா? அதே போலதான் குரங்குகளை கூட அந்த குரங்குகளின் உதவியை கொண்டு அவர் ராவணனை ஜெயித்தார் அல்லவா? ஆக மொத்தத்தில் அவருடைய சௌச்சீல்ய குணம் இங்கே பிரகாசிக்கிறது. பக்தர்களே, அந்த கோதண்ட ராமனை அணுகி நாமும் பக்தி ஒன்றை தவிர நமக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் ஒன்றுமே இல்லை, ஏற்றுக்கொள் ராமா என்று வேண்டிக் கொள்வோம். ராமா 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 என்று அந்த எம்பெருமானின் திருநாமத்தை பயபக்தியோடு உச்சரிப்போமானால் அந்த ராம நாமத்தையே துணையாக கொண்டு ஆஞ்சநேயர் மகா சமுத்திரத்தை தாண்டினார் போல நாமும் இந்த சம்சார சாகரத்தை அந்த ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டே தாண்டுவோம். ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம 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 நாம தாரகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் என்று அந்த எம்பெருமானை நாம் இருகரம் கூபி சேவித்து வேண்டுவோம்.
பக்தர்களே, இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். வாலியும் சுக்ரீவனும் சகோதரர்கள். இதில் வாலி இந்திரனின் அம்சம், சுக்ரீவன் சூரியனின் அம்சம். வாலியோ மிகுந்த பலசாலி. வீரத்தில் அவனுக்கு இணை யாருமே இல்லை. அவன் எதிரில் நின்று போரிடுபவர்களின் பலம் அந்த வாலிக்கே திரும்ப போய்விடுமாம். இது வாலிக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த வாலிக்கு முன்னே எதிரில் நின்று எவரும் சண்டை போடுவதில்லை. இதனால் வாலிக்கு கர்வமும் தலைக்கனமும் அதிகமாயிற்றாம். வானர அரசன் அவ்வளவா வாலி. அவன் துந்துபி என்கிற அசுரனை கொல்ல அவனை துரத்தி கொண்டு போனான். வாலி நெடுநாட்களாகவும் திரும்பவில்லையாம். ஆகவே அவனை பின்தொடர்ந்து சென்ற சுக்ரீவன் பாவம் அந்த குகையை மூடிவிட்டு வந்து அந்த கிஷ்கந்தைக்கு அரசனானான். பின்னால் அதை பிளந்து கொண்டு வந்த வாலி கோபமடைந்து அந்த சுக்ரீவனை நாட்டை விட்டே விரட்டியதோடு அல்லாமல் அவரது மனைவி மக்கள் அனைவரையும் பிரியும்படி செய்தானாம். ஆகவேதான் தவித்து நின்ற சுக்ரீவனுக்கு உதவிக்கரம் நீட்டினார் ராமன். அந்த சுக்ரீவனுக்காக அந்த வாலியை மறைந்து நின்று கொன்றது பல பேருக்கு ஏதேதோ தோணலாம். உண்மையில் மறைந்து நின்றது கொன்றது எதற்காக தெரியுமா? அவர் எதிரில் போனால் அந்த பலம் அனைத்தும் திரும்ப வாலிக்கு போய்விடும் அல்லவா? ஆகவேதான் மறைந்து நின்று கொன்றாராம் ராமன். பக்தர்களே, அந்த ராமனைத்தான் இதோ இப்போது நாம் இங்கு சேவித்துக் கொண்டிருக்கிறோம். भज रे रघुरामं भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरामं भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरामं हे मानस भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरामं हे मानस भज रे श्रीरामं रघुरामं भण्डन भीमं भज रघुरामं भण्डन भीमं रजनीचरङ्ग विरामं रामं रजनीचरङ्ग विरामं रामं भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरामं हे मानस भज रे श्रीरामं तारक रामं दशरथ रामं तारक रामं दशरथ रामं चारुभद्राद्रि सञ्चारं वीरं चारुभद्राद्रि सञ्चारं वीरं भज रे श्रीरामं हे मानस भज रे रघुरामं
భజరే శ్రీరామం సీతారామం చిన్మయధామం సీతారామం చిన్మయధామం శ్రీ తులసీదళ శ్రీకరనామం శ్రీ తులసీదళ శ్రీకరనామం భజరే శ్రీరామం హే మానస భజరే రఘురామం హే మానస భజరే శ్రీరామం శ్యామళగాత్రం సత్యచరిత్రం శ్యామలగాత్రం సత్యచరిత్రం రామదాస హృద్ రాజీవనేత్రం రామదాస రాజీవనేత్రం భజరే శ్రీరామం హే మానస భజరే రఘురామం భజరే శ్రీరామం హే మానస భజరే ஆபதாமவஹத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். பக்தர்களே, ஸ்ரீ ராமாயண காவியத்தில் கௌதம முனிவரின் பத்தினி அகலிகை இந்திரனால் மாசுபட்டு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி கல்லானாள். ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரரோடு மிதிலைக்கு செல்லும் வழியில் ஸ்ரீராமனின் திருவடி பட்டு மாசு நீங்கி முன்பை விட தூய்மையானவளாக ஆனாளாம். ஜனக மகாராஜனின் சபையில் சிவதனுசை ராமன் வளைத்த போது விஸ்வாமித்திரர், உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன், கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று சொன்னதாக கம்பநாட்டாழ்வார் வருணிக்கிறார். அதே போன்றுதான் ஆரண்ய காண்டத்தில் ஸ்ரீராமனின் பாத தீட்சை பற்று விராடன் எனும் அரக்கன் சாப விமோசனம் பெற்றான். அப்போது விராடன் சொன்னானாம், எம்பெருமானே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? உன் பாதங்களே எனது மேனியை புனிதமாக்கின. உன் பாதங்களே இப்படி என்றால் உன் திருமேனி எத்தகைய இனிமையை தருமோ என்று சொல்வதாக கம்பன் வர்ணிக்கிறார். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள், இவையெனில் படிவங்கள் எப்படியோ என்கிறாராம். அது மட்டுமல்ல, குகப்படலத்தில் படகோட்டியான குகனை ராமன், அப்பா, இந்த நதியை கடக்க எங்களை உனது ஓடத்தில் ஏற்றிச் செல்வாயா என்று கேட்கிறார். அதற்கு குகன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயனே, முதலில் உனது திருப்பாதங்களை இந்த கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் உன் திருவடி துகள் பட்டு ஒரு கல் பெண்ணானது. அதே போல உன் திருப்பாத துகள்கள் பட்டு என்னுடைய ஓடமும் பெண்ணானால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்ததாக துளசிதாசரின் ராமாயணத்தில் கூறப்படுகிறது. பக்தர்களே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் திருவேங்கடத்தை எம்பெருமானிடம் சரணமடைந்தது போல நாமும் இந்த கோதண்ட ராமனை சரணமடைவோம். வேதங்களுக்கெல்லாம் வித்தான அந்த கோதண்ட ராமனின் தோள் வலியும் வில் வலிமையும் நம்மை இந்த சம்சார பந்தத்திலிருந்து கரை ஏற்றும், அதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. வேத வேதாந்த வேத்யாய மேக சியாமள மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்று அந்த மோகன ரூபத்துக்கு நாமும் மங்களம் பாடுவோம். அடிக்க அடி பக்தர்கள் யாவரும் அதோ கற்பூர ஹாரத்தி காட்டுகிறார்கள் அல்லவா?
அந்த எம்பெருமானின் அந்த திருமேனி சௌந்தரியத்துக்கு மங்களங்கள் பாடவேதான் இப்படி கற்பூரஹாரத்தி காட்டப்படுகிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது. ராம பக்தர்களில் முதன்மையானவர் தியாகராஜ சுவாமி. அவர் ஒரு நாள் தனது இல்லத்தில் திண்ணையில் அமர்ந்த போது ஒரு கண்களை மூடியவாறு ராபஜபம் செய்து கொண்டிருந்தாராம். கண் விழித்த போது எதிரே ஒரு வயதான தம்பதியும் கூப்பிய கரங்களுடன் ஒரு இளைஞனும் இருக்க, அந்த முதியவர் தியாகராஜரை பார்த்து மெல்லிய குரலில் பேசினாராம். சுவாமி, நாங்கள் வடக்கே இருந்து வருகிறோம். சேத்ராடனம் செய்து கொண்டு நாளைக்கு ராமேஸ்வரம் போக வேண்டும். இன்று ஒரு ராத்திரி உங்கள் கிரகத்தில் தங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் நாங்கள் சென்று விடுவோம் என்னவும் அவர்கள் முகத்தில் தெரிந்த களைப்பை பார்த்து அத்துடன் அதில் தெய்வாம்சமும் கலந்திருப்பது கண்ட தியாகராஜருக்கு உடனே அவர்களை அன்புடன் உள்ளே அழைத்து உபசரித்தாராம். அது மட்டுமல்ல, போஜனம் தயார் செய்கிறேன், இருங்கள், உண்டு இளைப்பாறலாம் என்று சொன்னபடி மனைவியை அழைத்தாளாம். இவர்கள் நம் அதிதிகள், இவர்களுக்கு குடிக்க நீரும் இரவு போஜனமும் தயார் செய் என்றாளாம். பாவம், அந்த கிரகத்தில் எவ்வளவு அரிசி இருக்கிறது என்று கூட தியாகையருக்கு தெரியாது. ஆனாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத நிலை அவரது மனைவிக்கு. சரி, அடுத்த வீட்டில் போய் அரிசி கடன் கேட்கலாம் என்று கிளம்பிய போது ஒரு குரல் அவளை தடுத்து நிறுத்தியதாம். அம்மா, நீ சிரமப்படாதே, எங்களிடம் வேண்டிய அளவு தேனும் தினைமாவும் இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து பிசைந்து ரொட்டி செய்து நாம் அனைவரும் சேர்ந்து உண்ணலாம் என்றாளாம் அந்த முதியவரின் மனைவி. தர்ம சங்கடத்துக்கு உள்ள தியாகையரின் மனைவி நெளிய அவள் எதிர்பாராத வண்ணம் அந்த மாவு பையை அவளிடம் நீட்டினாளாம். அந்த முதியவள் கொஞ்சம் சங்கோஜத்துடன் அதை பெற்றுக்கொண்டு அடுக்கலைக்கு போய் ரொட்டி தயார் செய்து பின்பு அனைவரும் சாப்பிட்டு பசியாறினார்களாம். விடிய விடிய அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாளாம். ஒரு கட்டத்தில் எல்லோரும் உறங்கி போக பின்பு காலையில் தியாகையர் கண் விழித்து எழுந்து பார்த்தபோது அவர்களை காணவில்லையாம். வெளியே எழுந்து வந்து பார்க்க அவர்கள் மூவரும் ரொம்ப சந்தோஷம், நாங்கள் காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே ராமேஸ்வரம் கிளம்புகிறோம், உபசரித்ததற்கு நன்றி என்று அவர்கள் கிளம்ப பார்த்தபோது நின்றிருந்த அந்த தியாகராஜரின் கண்களில் ஒரு தெய்வீக காட்சி. வயோதிகள் இருவரும் ஸ்ரீராமராகவும் சீதையாகவும் இளைஞன் ஹனுமனாகவும் தென்பட்டாராம். ఈతడే రఘురాముడి ఈతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడి ఈతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడి ఈతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడి ఈతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడి ఈతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడి ఈతడే కాంగవీరుడు. కరదూషణాదులను ఖండతుండమును చేసే మరుదుగా వాలినొక్కయున్ననేసే కరదూషణాదులను ఖండతుండమును చేసే మరుదుగా వాలినొక్కయున్ననేసే సరవి కొండల చేత సముద్రము బంధించే సరవి కొండల చేత సముద్రము బంధించి 20 విభీష
విభీషణునికిచ్చే లంకారాజ్యము సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడని రావణు చంపే దూరము గెల్చే కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడని రావణు చంపే దూరము గెల్చే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కి వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కి 7 జోడై సింహాసనమేలే అయోధ్యలోన వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కి 7 జోడై సింహాసనమేలే అయోధ్యలోన ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఉడమి అంతయుగాచి పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవుల ఉడమి అంతయుగాచే పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవుల ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడవి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడవి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే కుజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుత్య కవితా శాఖాం వందే வால்மீகி கோகிலம். ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி மகரிஷியால் மானிடர்களுக்கு தரப்பட்ட ஒரு மகத்தான பொக்கிஷம். இதை சரணாகதி சாஸ்திரம் என்றே சொல்லலாம். பிற்காலத்தில் அநேக மொழிகளில் அநேக பண்டிதர்களால் எழுதப்பட்ட ராமாயணங்கள் அனைத்தும் இந்த ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தை பின்பற்றியே எழுதப்பட்டனவாம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனே தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாக
ரகுவம்சத்தில் ராமனாக அவதரித்தார். அந்த ராமனை கோதண்ட ராமனாக இதோ இந்த திருப்பதி பட்டணத்தில் நாம் இங்கு கல்பக விருட்ச வாகனத்தின் மீது தரிசித்து மகிழ்ந்தோம். பக்தர்களே, அந்த ராமனை இப்போது இருகரம் கூப்பி வணங்குவோம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. సుఖ నిద్రిత శ్యామ అవతారమూర్తి అద్భుత నామ క్షీరాబ్దివాస అనంత శయన అఖిలాండ కోటి బ్రహ్మాండనాథ అమరవందిత ఆనంద రూప సురనర ప్రార్థిత వైకుంఠ ధామ అవనీతనయ సేవిత చరణ ఇనకుల తిలక హే విశ్వంభర బ్రహ్మాద్యమర ప్రార్థిత రామ బ్రహ్మాండమూర్తి భువనైక రామ దశరథనందన అయోధ్య ధామ కౌసల్యమాత సుపుత్ర రామ ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ